ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்னிங் சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி கொஸ்டின் 52 தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இப்போ இங்க உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஸ்டேட்மெண்ட் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் நைட்ரஜன் தட் கேன் ஃபார்ம் அமோனியா. ஸோ இப்போ அமோனியாவோட ஃபார்மேட் என்னது? NH3. ஸோ இப்போ நைட்ரஜன் கேன் ஃபார்ம் அமோனியா, கமா ஆர்சனிக் கேன் ஃபார்ம் ஆர்சைன். ஸோ இப்போ ஆர்சைன்ங்கிறது என்னது? ஆர்சனிக் ஹைட்ரைடு, அதுதான் என்னது? ஆர்சைன். ஸோ இப்போ இந்த ரெண்டும் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்டேட்மெண்ட் 2 என்ன? ஆன்டிமனி cannot ஃபார்ம் ஆன்டிமனி பென்டாக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆன்டிமனினா என்னது? SBன்னு தெரியுமா? ஸோ இப்போ SB பென்டாக்சைடு எப்படி ஃபார்ம் பண்ணும்? Sb2O5 அப்படிங்கிறது cannot ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா ராங்கா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஸோ அப்போ இது என்ன ஃபேமிலியில வருது? நைட்ரஜன், ஆர்சனிக், ஆன்டிமனி, இதெல்லாம் என்ன ஃபேமிலியில வருதுன்னு தெரியணும். ஸோ அதோட வேலன்சிஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த வேலன்சிஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியும். ஸோ அப்போ இது எல்லாம் எந்த ஃபேமிலியில வருது? நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். ஸோ இப்போ இது எல்லாமே என்னது? நைட்ரஜன் ஃபேமிலி. ஸோ இப்போ நைட்ரஜன் ஃபேமிலி அப்படின்னா வேலன்சி என்ன இருக்கும்? நைட்ரஜனுக்கு மேல 3 இருக்கும். ஸோ அப்போ நைட்ரஜனோட வேலன்சி என்னது? 3. ஸோ இப்போ 3 வந்தது அப்படின்னா இங்க என்ன பண்ண போகுது? p ஆர்பிட்டால்ல 3 எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நைட்ரஜனோட அதாவது இதோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா NS2 NP3 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இது நம்ம எப்படி ஆக்டேட்டா மாத்தலாம் அப்படின்னா 8 எலக்ட்ரான்ங்கிறது ஆக்டட். ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி 5 இருக்கு. அப்போ 3 எலக்ட்ரான்ஸை நம்ம ஆட் பண்றது ஈஸியா இல்லைன்னா இந்த 5 லூஸ் பண்றது ஈஸியா அப்படின்னா 3 எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்றது தான் ஈஸி. ஸோ அதனால என்னது? -3 அப்படிங்கிறது இங்க ஈஸியா இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ என்னது? +5 ஸ்டேட்டும் என்னது? பாசிபிள். அப்போ -3 ஸ்டேட்டும் பாசிபிள், +5 ஸ்டேட்டும் பாசிபிள். அப்ப இந்த -3 ஸ்டேட்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கும்? இந்த ஹைட்ரைட் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். சோ அப்ப பாருங்க, நைட்ரஜனோட ஸ்டேட் என்ன சொல்லியிருந்தோம்? -3. ஹைட்ரஜனுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்னது? +1. சோ அப்ப கிறிஸ் கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? நைட்ரஜன் 1 டைம் எழுதணும், ஹைட்ரஜன் 3 டைம்ஸ் எழுதணும். தென் அடுத்து பாருங்க, ஆர்சனிக் சேம் அதே ஃபேமிலி தானே, அப்ப -3. சோ அப்ப ஹைட்ரஜன் பார்த்தோம்னா என்னது? +1. சோ அப்ப கிறிஸ் கிராஸ் பண்ணீங்கன்னா ஆர்சனிக் 1 டைம் எழுதணும், ஹைட்ரஜன் 3 டைம் எழுதணும். சோ அப்ப இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? ஆக்சிஜனோட கம்பேர் பண்ண போறோம். சோ அப்ப எப்பவுமே என்னது? கேட்டயான், அதாவது ஒன்னு கேட்டயானா இருக்கும், இன்னொன்னு ஆனயானா இருக்கும். ஓகேவா? சோ அப்போ இங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? பென்டாக்சைடுன்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்போ ஆக்சிஜன் என்னைக்காவது பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணுமா? பண்ணாது. சோ அப்போ ஆக்சிஜன் எப்பவுமே என்னது? 2- தான். சோ அப்போ அதுக்கு என்னது? அதோட வேலன்சி தான் ரீசன். சோ அப்போ ஆக்சிஜனுக்கு 2- அப்படின்னா இங்க இருக்கிற இந்த குரூப்ல உள்ள SBயா இருக்கட்டும் இல்லைன்னா பாஸ்பரஸ், நைட்ரஜன் எதுவா இருந்தாலும் என்ன பண்ணணும்? அதோட பிளஸ் சார்ஜ் எடுக்கணும். ஏன்னா ஆக்சிஜன் மைனஸ் சார்ஜ் இருக்குல்ல, அப்போ +5 தான் நம்ம எடுக்கணும். சோ அப்போ நம்ம கிறிஸ் கிராஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? SB 2 டைம்ஸ், ஆக்சிஜன் 5 டைம்ஸ். அப்ப என்ன பண்ணுது? ஆன்டிமனி பென்டாக்சைடு அப்படிங்கிறது என்னது? பாசிபிள். பட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? இம்பாசிபிள் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட் 2ங்கிறது என்னது? ராங். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். சோ இதான் நம்மளுக்கு இருக்கிற ஆன்சர். சோ அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் 3 ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். சோ அதுதான் என்னது? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர். Thank you.